அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்களோ அந்த விஷயங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தன் மனதோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, அவர்கள் தங்களுடைய மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மனதிலே மறுமையை பற்றிய சிந்தனை அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இம்மை மறுமையின் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற ஒரு மகத்தான எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதன் காரணமாக தன்னுடைய மனதை அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே, அந்த நல்லறங்களை செய்வதிலேயே தன்னுடைய மனதை ஒருவர் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது, எவர் ஒருவர் மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டிருந்தாரோ, யாருடைய உள்ளம் தூய்மையாக இருந்ததோ, அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். வெற்றி அடைந்து விட்டார் என்பது இந்த உலக வாழ்க்கையிலும், அதே போன்று மறுமையிலே அந்த மகத்தான சுவனச்சோலை, அந்த சுவனத்தையும் அவர் வெற்றி கொள்ளக்கூடியவராக, அதற்கு தகுதியானவராக மாறிவிடுவார் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதே போன்று எவருடைய உள்ளம் பாழடைந்து விட்டதோ, எந்த உள்ளம் சீர்கெட்டு போய்விட்டதோ, அவர்கள் நிச்சயமாக தோல்வியை தழுவுவார்கள். இதில் அல்லாஹ் வருவது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஒருவருடைய உள்ளம் தூய்மையாக இல்லை என்று சொன்னால், தீமையான காரியங்களிலே ஈடுபடும் என்று சொன்னால், அந்த உள்ளம் தரிகட்டு போய் நரகத்தினுடைய செயல்களை நோக்கி சென்று மறுமை நாளில் நரகத்திலே வேதனைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உள்ளம்தான் தோல்வி அடைந்த உள்ளம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் வழிகேட்டில் இருக்கிறான். அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது, மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், வழிகேட்டில் இருக்கிறான். அவனுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நரகத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான், எவர் நற்காரியங்கள் செய்து அதே போன்று பொறுமையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து, அதே போன்று சத்தியத்தை எடுத்து வைத்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி வாழ்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக, வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சொன்னானே நஷ்டமடைந்தவர்கள், அதில் இருந்து அவர்கள் விலக்களிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இல்லல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள், வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் நல்லறங்கள் செய்தார்களோ அவர்கள், எவர் ஒருவர் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாரோ அவர், எவர் பொறுமையோடு மக்களோடு மக்களாக இருந்து சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார்களோ அந்த மக்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்ப அவர்களெல்லாம் வெற்றியாளர்கள்.
இவர்கள்தான் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நஷ்டவாளிகள் இல்லை என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்ன இல்லா மன் அபா. அதாவது என்னுடைய சமூகத்திலே எல்லா மக்களும் சொர்க்கத்திலே நுழைவார்கள், நிராகரித்தவர்களை தவிர என்று சொல்லுகிறார்கள். உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் வமன் யஅபா, இந்த அபா என்று சொல்லுகிறீர்களே யார் அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, எவர் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். வமன் அஸானி ஃபகத் அபா, என்னை நிராகரித்து என்னுடைய அந்த செயல்பாடுகளை புறக்கணித்து வழிமுறையை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் நிராகரித்தவர்கள், அவர்கள்தான் அவாக்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ யார் நிராகரித்தவர்கள் என்று சொன்னால், யார் நரகம் செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ, யார் தன்னுடைய மனதை அந்த வழியில் தூய்மையாக வைத்திருக்கவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு என்ன செய்கிறாங்க, வழிமுறையை எடுத்து காட்டுகிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய உள்ளம் செயல்படுவதற்கு, நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கு, இபாதத்துகளை முனைப்போடு செய்வதற்கு தங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லுகிறான், வ அகிமிஸ் ஸலாத்த தரஃபின் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைலி இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிப்னஸ் ஸய்யிஆத். பகலினுடைய இரு ஓரங்களிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனதை பண்படுத்துவதற்கான, மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறையிலே முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவது, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ் எந்த தொழுகைகளை நமக்கு விதியாக்கி இருக்கிறானோ அந்த தொழுகையை நீங்கள் முறையாக கடைபிடியுங்கள். நடுநிசியிலே தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்கள் தொழுங்கள். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், தூய்மையாளர்களாக மாறலாம். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை அழித்துவிடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு தொழுகை என்பது ஒரு முஸ்லீமை எவ்வளவு தூய்மைப்படுத்தும் என்பதை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருடைய முற்றத்திலே, ஒருவருடைய வீட்டு முற்றத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலே ஒருவர் தினமும் 5 நேரம் குளித்து தூய்மையாக இருக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்திலே உங்களுக்கு அழுக்கை தேட முடியுமா, அவரிடத்திலே அசுத்தத்தை நீங்கள் பார்க்க முடியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், எப்படி யார் ரசூலுல்லாஹ் 5 நேரம் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே எப்படி நாம் அழுக்கை பார்க்க முடியும்? அதே போன்றுதான் நீங்கள் 5 நேரமும் தொழக்கூடிய நேரத்திலே உங்களிடத்திலே இருந்து உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகற்றி விடுகிறான். நீங்கள் தூய்மையாளர்களாக
மாறுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த இபாதத்துகளை நிறைவேற்றுவதன் மூலம், தொழுகையை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தூய்மையாளர்களாக ஆகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா நேரத்திலும் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், யார் இந்த தொழுகையை விட்டும் நீங்கிவிட்டார்களோ, யாரிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை பயம் இல்லையோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையோ, எவரிடத்தில் தொழுகை இல்லையோ, அவர்களுடைய உள்ளங்கள் துருவாக, அதாவது துருவடிந்த உள்ளமாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் இபாதத்துகளின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தலாம் என்பதை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்திலே முதலாவதாக ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களும் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடியாக வேண்டும். எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுவது, தௌபா தேடுவது என்ற ஒரு பண்பு எல்லா முஸ்லிம்களிடத்திலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே ஒருவர் தன்னுடைய மனதை பண்பட்ட மனதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தூய்மையுள்ள மனதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா ஆஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்கிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கலப்பற்ற முறையில் நீங்க என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை மன்னிப்பானா? நாம் அந்த பாவத்தை செய்துட்டோமே, இந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கிறதா என்ற ஒரு கலப்பான மனதோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடாதீர்கள். கலப்பற்ற முறையில் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீக்குவான், எனக்கு அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் இருக்கிறது, என்னுடைய இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற ஒரு மகத்தான எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து உங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுழைக்கிறான். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அதற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை சொர்க்கத்திலே அந்த நிலையான இன்பமயமான வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகிறான் என்று சொல்லி அல்லாஹுவே என்ன செய்கிறான்? தன்னுடைய திருமறையிலே வாக்குறுதி கொடுக்கிறான். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கையை நீட்டி பகலிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க? இஸ்திக்ஃபார் தேடுங்கள், யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அதே போன்று பகல் நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கையை நீட்டி இரவு நேரத்திலே தவறு செய்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை
அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அடியார்கள்தான் அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பிற்குரிய வாயில்கள் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே திறந்திருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவதாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் உன்னிப்பாக நோக்கி கொண்டிருக்கிறான். நான் வெளிப்படையாக செய்யக்கூடிய விஷயங்களானாலும் சரி, மறைமுகமாக நாம் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, நாம் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய விஷயங்களானாலும் சரி, எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தனது முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி அவனுக்காக தன்னுடைய பணிகளை செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் யார் சென்றார்களோ அப்படிப்பட்டவர்கள்தான் அழகிய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் தான் மார்க்கத்திலே அழகானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். வமா தகூனு ஃபீ ஷஅனின் வமா தத்லூ மின்ஹு மின் குர்ஆனின் வலா தஅமலூன மின் அமலின் இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதா இது துஃபீதூன ஃபீ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும், குர்ஆனிலே இருந்து நீங்கள் எதை ஓதினாலும், எந்த செயலை செய்தாலும், ஒவ்வொன்றிலே ஈடுபடும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கண்காணிக்காமல் இருப்பதில்லை. இப்போ நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும், ஒரு நன்மையை செஞ்சாலும் ஒரு தீமையை செய்தாலும், எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகிறாங்க, நீங்கள் இபாதத்துகளிலே இருக்கும் பொழுது, தொழுகையிலே நிற்கும் பொழுது அல்லது மற்ற இபாதத்துகளை செய்யும் பொழுது நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பது போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கவனித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களுடைய இபாதத்துகளை நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய எல்லா செயல்பாடுகளை நாம் செய்யும் பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்க வேண்டும்? அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். மூன்றாவதாக ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம், தன்னைத்தானே அவன் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டித்தந்த வழிமுறையில்தான் சென்று கொண்டிருக்கிறதா? ஹலாலாகத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? ஹராமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று அவன் தன்னைத்தானே என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இந்த உலகத்திலே நல்லறங்கள் செய்கிறோமே, இந்த நல்லறங்களை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய இபாதத்துகள் மறுமையிலே நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமா என்பதையும் அவன் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான்,
ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த மறுமை நாளிலே அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்ப இது ஒவ்வொரு முஸ்லீமும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ, யார் நல்லறங்களை அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் நல்லறங்கள் செய்வதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. நன்றாக 5 நேரம் தொழுகிறீர்கள், நோன்பு வைக்கிறீர்கள், ஜக்காத்து கொடுக்கிறீர்கள், சதக்கா செய்றீங்க, மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், இதெல்லாம் நற்காரியங்கள் தான். ஆனால் இந்த நற்காரியங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மை நமக்கு மறுமையிலே பயன் தருமா? அந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? பயணப்பட வேண்டும். எப்படி நமக்கு பயனுள்ளதாக மறுமையிலே மாற்ற வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. அதாவது உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில நம்மளை என்ன செய்வான்? விசாரிப்பான். ஒவ்வொரு செயல்பாடுகளை பற்றியும் கேட்பான். அதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க? நாம சரியா இருக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை தக்க வைத்திருக்கிறோமா? இந்த இபாதத்துகள் மறுமையிலே நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்குமா, இல்லை நரகத்திலே கொண்டு தள்ளிவிடுமா என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டியது தன்னுடைய மனதோடு போராடுவது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மனதை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் இந்த மனதில் தான் என்ன செய்வான்? ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான், தவறான சிந்தனைகளை உதிக்க வைப்பான். அப்ப இந்த மனதோடு நாம் போராடி ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு மனதாக இந்த மனதை, நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும், அதோடு போராட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், அதாவது அல்லாஹ்வுடைய காரியங்களில் யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய பாதையில் தேடி வர்றாங்க, அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? நேர்வழி காட்டுவோம். நன்மை யார் செய்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்ற அழகான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நெருங்க வேண்டும். நற்காரியங்களை செய்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். அவ்வாறு நற்காரியங்களிலே ஈடுபடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்வான்? அதற்கு மேல் சொர்க்கம் செல்வதற்குண்டான வழிகளை ஒவ்வொன்றாக 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 நமக்கு காட்டிக்கொண்டே இருப்பான். தீமையான காரியங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பான். இப்படிப்பட்ட ஒரு உள்ள போராட்டம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே இருக்க வேண்டும். மனதை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லறங்கள் செய்யக்கூடிய மனதாக, நல்ல சிந்தனை உள்ள மனதாக, அல்லாஹுவை பற்றிய அச்சம் உள்ள ஒரு மனதாக நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள், குர்ஆனின்படி செயல்படுங்கள், நல்லறங்கள் செய்யுங்கள், மௌத்தை நினையுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் பண்பட்ட உள்ளமாக மாறும். உங்களுடைய உள்ளம் நன்மையை செய்யக்கூடிய உள்ளமாக மாறும். சொர்க்கத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு உள்ளமாக உங்களுடைய உள்ளம்
மாறும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு கடினமாக இபாதத்துகளை செய்ய வேண்டுமா? அல்லாஹுவால் சொர்க்கத்திற்கு உறுதியளிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு கால்கள் வீங்க தொழுவதை கண்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறீர்களே, ஏன் நீங்கள் இந்த அளவிற்கு என்ன செய்றீங்க, நின்று கடுமையாக அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிறீர்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷுகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எத்தகைய பொறுப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறான், எனக்கு சுவனத்தை கொடுத்திருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே நான் மறுமையிலே சென்று நிற்கும் பொழுது கை செய்தப்பட்டவனாக, அவனுக்கு நன்றி செலுத்தாதவனாக நான் அவனுடைய முன்னிலையிலே நிற்பதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் நன்றியுள்ள அடியானாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ள எண்ணத்தோடு ஒருவர் செயல்படுவாரேயானால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான உள்ளமாக, அப்பழுக்கற்ற உன்னதமான உள்ளமாக, தீமைகள் அகற்றப்பட்ட உள்ளமாக, மறுமைக்குரிய சிந்தனை உள்ள உள்ளமாக, சுவனத்தை விரும்பும் உள்ளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவான். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.